நம்மளுடைய வெள்ளை முடிகளை உடனே கருமையாக்கக்கூடிய நொடி பொழுதுல நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை உடனே கருப்பாக்கிடலாங்க. 80 வயசு பாட்டிங்க கூட இந்த ஹேர் டைய பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம சேர்க்கலங்க. எப்பயுமே நம்மளுடைய நரைமுடிகளை வந்து கருமையாவே வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல ஒரு பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து பனி சீசன்ன்றதுனால இந்த மாதிரி இருக்குது, பரவாயில்ல. அடுத்து இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகமும் கருவேப்பிலை ரெண்டுமே நம்மளுடைய நரை முடிகளை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து இந்த ஹேர் டைல சேர்க்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பளபளன்னு நல்லா ஷைனிங்கா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த 3 பொருளையுமே நம்ம ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்ல வச்சிருக்கோங்க. இப்போ நம்ம இதுல 2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் டை ஆயில நம்ம கடுகு சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் growth வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி முடி கருமையாகுது இல்லையா, அதை நீண்ட நாட்களை அப்படியே கருமையா வச்சிருக்கிறதுக்கும் இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டான பதத்துல வறுத்து எடுத்துக்கணும். இதுல இருந்து ஆயில் வரும். இப்ப பாருங்க, கரண்டில ஆயில் இல்லை இல்லையா, இதுல இருந்து ஒரு மிதமான ஆயில் வரும். அது வரைக்குமே நான் வறுத்து எடுத்துக்க போறோம். ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்றேன் அப்படின்னா, கரெக்டான பதத்துல நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரியா பண்ணாமையே அது வந்து சரியில்லை, ஃபேக் வீடியோ அப்படிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி சொன்ன டைமுக்கு நீங்க வந்து ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 6 மாசம் யூஸ் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம வெளியில போகும்போது நம்மளுக்கு நரைமுடி கண்ணுக்கு தெரியுதோ அப்பெல்லாம் இந்த ஹேர் டே வந்து இன்ஸ்டன்டா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஹேர் டே பத்தி ஒரு நடிகை வந்து அவங்களுடைய பதிவுல சொல்லியிருந்தாங்க. அவங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஹேர் டே பவுடரை செஞ்சு வச்சுக்குவாங்களாம். வெளியில போகும்போது எல்லாமே இதை எடுத்துட்டு போவேன், இதைதான் அப்ளை பண்ணிக்குவேன். எப்பெல்லாம் நரைமுடி வந்து இந்த காதோரத்துல எல்லாம் தெரியும் இல்லையா, அப்பெல்லாம் வந்து இந்த ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ல இந்த ஹேர் டேயே பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இது ஒரு மெத்தடு. பாருங்க, ஆயில் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, லைட்டா வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம், அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நான் வந்து நிறையவே செய்து வச்சுக்க போறேன். ஏன்னா வந்து ஒரு பாட்டில நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து நரைமுடி தெரியுதோ அந்த டைம்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டு போகவே போகாது இந்த பவுடர். அதனால தாராளமா நீங்க வந்து பல்கா செய்து ஒரு பாட்டில்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க சிம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்ப இதுல சேர்த்த எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள், அதனால நம்மளுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இப்ப நல்லா வந்து சிம்லயே வச்சு இந்த ஹேர் டை பவுடரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா வந்து கருகரு நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்க போறோம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாருங்க, நல்லா வந்து ஆயில் வருது பாத்தீங்களா கடுகுல இருந்து. இதுதான் பதம். இது வந்து ஒரு தட்டுல கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா ஹேர் டை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம்.
பாருங்க நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்தாச்சு. ஆனா பவுடர் ஃபார்ம்ல நம்மளுக்கு கிடைக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வருது இல்லையா, நம்ம போட்ட கடுகுலையும் இருந்து ஆயில் வரும், அது மாதிரி கருஞ்சீரகத்துல இருந்தும் ஆயில் வரும். அதனால இந்த மாதிரி ஃபார்முல தான் கிடைக்கும். அதனால இதை சலிக்க முடியாது. நம்ம அரைக்கும் போதே நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம பல்கா இந்த மாதிரி செய்து நம்ம ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு நம்ம ஹேர் ஃபுல்லாவே இந்த ஹேர் டே வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல எங்கெல்லாம் நரைமுடி தெரியுதோ அந்த இடத்துல மட்டுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொடி கிடைச்சிருக்கு. இப்போ இன்ஸ்டன்ட் ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் தேவையான அளவு பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல நான் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். பாருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எல்லாம் இல்லாம பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இங்க இது பாருங்க எப்படி இருக்கு, ஹேர் டே கிடைச்சிருக்கு. இது அப்படியே எடுத்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஹேரை வந்து நல்லா சீப்பு போட்டு சீவிடணும். பாருங்க கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இது அப்படியே தலையில வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க. சீப்பு வச்சு சீவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஹேர்ல எங்கேயுமே ஒட்டாது. இல்ல எனக்கு வந்து ஆயில் பிடிக்கல அப்படின்னா இதுல நீங்க ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வெளியில கிளம்பும் போது இந்த மாதிரி நீங்க செய்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்துட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணா இந்த ஹேர் டே வந்து போயிடும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம சீப்பு போட்டு சீவிட்டோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் பாருங்க, அது கூட நம்மளுக்கு வந்து எங்கேயுமே விழுகாது, எங்கேயுமே டச் ஆகாது. பாருங்க தண்ணி ஊத்தி கழுவி காமிக்கிறேன். இந்த துகள்கள் தான் கீழே விழுகுது பாத்தீங்களா, இந்த துகள்களை தான் நம்ம சீப்பு வச்சு சீவிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தலையில இருந்து எந்த துகளுமே விழுகாது, நம்மளுக்கு கையில ஒட்டாது, எதுவுமே பண்ணாது. அந்த அளவுக்கு சூப்பரா நம்மளுக்கு ஹேர்ல மட்டுமே பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.